தலைவர் வந்து நல்லாட்சி கொடுக்கணும். தளபதி தான் நாங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கோம். ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்தோம். இப்போ தான் அது நிறைவேறி இருக்கு. தலைவர் வந்து கட்சி மேல்மட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி கட்சி அடிமட்டத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். விவசாயத்துக்கும் கால்நடைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். தளபதி அதுக்கு தான் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். நாங்கள் 5 ஏக்கர் கொடுத்துறோம். 85 ஏக்கர். பார்க்கிங்லாம் சேர்த்து 300 ஏக்கர் வரும். அந்த அளவுக்கு செஞ்சுருந்தாங்க. நல்லா செஞ்சுருந்தாங்க. மாநாடு நல்ல விதமாக வெற்றி அடைஞ்சது. இது மாதிரி வேறு எதுவும் நடத்த முடியாதுண்ணா. அவர் அங்கே வந்து கொடி நாட்டார். இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுண்ணா. ஆமாண்ணா, சொல்லியிருந்தார். முன்னாடி சொல்லியிருந்தார். நன்றி தெரிவிக்கிற விதமாக போட்டிருந்தார். நாங்கள் அதுக்காக வந்துடுவோம். தலைவர் விஜய் வந்த பிறகு தான் எங்களுக்கு வந்து விவசாயத்தின் மேலே மிக்க நம்பிக்கை வந்திருக்கு. இதுக்கு மேலே விவசாயத்துக்கும் கால்நடைக்கும் நிறையா முக்கியத்துவம் கொடுத்து அவர் செயல்பாடுகள் இருக்கணும். 26 தேர்தலுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் எங்கள் வீசாலை ஊராட்சிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை நாங்கள் கோரிக்கையாக வச்சுக்கிறோம். முதல்வர் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. என்னோடய பேர் வந்து ராஜேஸ்வரி மகேஷ். நான் வந்து வீசாலையிலேருந்து வரேன். இந்த மாநாட்டுக்கு வந்து நலம் கொடுத்ததுனால விஜய் அண்ணா வந்து எங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களோட ஃபேமிலி சைட்லேருந்து, எங்கள் ஊர் மக்கள் சைட்லேருந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை பற்றி ஒரு ரெகக்னேஷன் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத பற்றி. எத்தனை ஏக்கர்? ஆக்சுவலாக டோட்டலாக 83 ஏக்கர். எங்களுது வந்து பார்த்தோம் அப்படின்னா 3.5 ஏக்கர்ஸ் கிட்ட இருக்கும். நீங்கள் தளபதி கூப்பிடுவார்னு நினச்சிங்களா? கூப்பிட்றாங்க. புரியல. இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது அன்எக்ஸ்பெக்டட் ஒன் தான். பேர் ஃபாத்திமா பேகம். சொந்த ஊர் வந்து பிகே ஆரம். என் பேரன் விஜய் பார்க்கணுன்னு ஒரே ஆர்வமாக இருக்கார். அதுக்காக நான் வந்து ஒரு கோரிக்கை கொடுக்க வந்திருக்கிறேன். எனக்கு இது ஒன்று நிறைவேற்றி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பையன் வந்து இந்த பிகில் படம் பார்த்ததுலேருந்து அவனுக்கு வந்து அது ஒரு மாதிரி அது மனசு அது அதில் இருந்து தான் அந்த மாதிரி கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறோம். டாக்டருங்க அவனுக்கு ஒன்றுமே இல்லை. ஐக்யூ பவர் கம்மி தான். கொஞ்சம் ஒரு 10 பாயிண்ட் 55 பாயிண்ட்டு கொஞ்சம் அறிவுத்திறன் கம்மி தான். இருந்தாலும் இவரை பார்த்தா கொஞ்சம் சரியாக இருக்கான்னு மனசில் திருப்தி அடைஞ்சு நாங்கள் இதுக்காக கஷ்டப்பட்டு போராடி வந்திருக்கிறோம். கொஞ்சம் பார்த்து சார் கொஞ்சம் பேசி அவனுக்கு ஒரு ஹாய் சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதான் சார். என் பையனுக்கு என்ன ஆச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் வந்து வேறு ஊருக்கு போகணும். அவர் எங்கே போனாலும் வந்து விஜய் வீட்டில் வந்து ஃபோட்டோ எடுப்புக்கார். எங்கே போய் சுற்றிட்டு வந்து சென்னை வந்துடுவார். எங்கே சுற்றுவார், டெல்லி எங்கே போனாலும் போயிட்டு வந்து சென்னையில் வந்து சார் வீட்டை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவார். ஆமாம், வீட்டில் வெளியில் கேட்டுக்கு நின்று வெளியில் எடுத்து கொண்டாந்து எல்லாத்தையும் சார் வீட்டுக்கு நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவார். அதில் அவருக்கு ஒரு என்றைக்காச்சும் அவரை பார்த்துருவோமாங்கிற ஆசைங்க என்னங்கிறது தெரியல சார். அது கிட்டத்தட்ட கணக்கெல்லாம் இல்லைங்க சார். 1.5 வருஷமாக நிறைய இடத்துல பாதிச்சிட்டேன் சார். இவனால் ரொம்ப விழுப்புரம், சேலம் அந்த மாதிரி நிறைய இடத்துல இவனை அந்த குழந்தைகள் காப்பகத்தில் நிறைய இடத்துக்கு நான் ஹெல்ப்பும் கேட்டிருக்கிறேன். ஆனால் நம்ம வந்து யாரையும் நமக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலை. இவனை நாங்களே தான் தனியார் ஸ்கூலில் போட்டு தான் கொண்டுக்கிட்டு வரோம். இப்போது ஒரு 2 மாதமாக நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பலை. ஏன்னா ஸ்கூலுக்கு போனான்னா இவன் என்ன பண்ணுறான், கொண்டு போய் பேக்கை வச்சுட்டு ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறி ட்ரெயின் ஏறி போயிடுறான். அந்த பக்கமும் இருக்குது. அதெல்லாம் பஸ் ஏறி போயிடுறான். ட்ரெயின் ஏறி டெல்லிக்கே போயிட்டு வந்துட்டான். பாட்டி வீட்டுக்கே போயிட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் எங்கே போகிறோம் என்னங்கிற அந்த எல்லா மைண்டும் இருக்குது, எல்லா அறிவும் இருக்குது. ஆனால் எங்கே போனாலும் ஒரு தடவை வந்து சார் வீட்டை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவான். அது அவனுக்கு என்னங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட். என்னைக்காச்சும் அவரை பார்த்துருவோமா அப்படிங்கிறது. சார் இதெல்லாம் பார்த்து அந்த பையனுக்காக ஒரு தடவை வர சொல்லி பார்த்து அவனுக்கு என்ன செய்யணுங்கிறது கொஞ்சம் செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் என் மக வீட்டு பொண்ணு ஒன்று +2 முடிச்சிருக்கு. 10th 423 மார்க் எடுத்துச்சு. இப்போ +2 480 மார்க்கு. அவங்க கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கடன். மாடு தான் வச்சுருக்குறாங்க, கொஞ்சம் விவசாயம். அப்பா வந்து மாடு வச்சு அதில் பால் கறந்து 2 பிள்ளைங்க, பையன் 1 பொண்ணு. அந்த பொண்ணு வந்து இப்போ நீட் எழுதுறா. ஆனால் அவங்களுக்கு டாக்டருக்கு படிக்க வைக்கிற அளவுக்கு வசதி இல்லை. இதான் அந்த பொண்ணு படிப்பு மார்க்குக்காக இதான் அந்த பொண்ணுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சு இந்த ரெண்டும் செஞ்சாங்கன்னா எங்களுக்கு அதுதான் நான் அதை நோக்கத்தில் தான் நான் வந்திருக்கிறேன் கேட்கலான்ட்டு. இது சாருக்கு ரீச் ஆகி இதை இப்போ செஞ்சாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பையனுக்காக செஞ்சுருக்கீங்க? அதாவது இந்த 1 வருஷம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் தாங்க சார் எடுக்க முடியும். ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். தனியார் ஸ்கூலில் பாரத் உண்டு உணவகம்ன்ட்டு இங்கே விழுப்புரத்தில் அதில் கொண்டுகிட்டு வந்து மாதம் 5000 ரூபாய் ஃபீஸ் கட்டி அதில் தனியார் ஸ்கூலில் போட்டோம். அவனுக்காக நிறைய போராடி 1.5 வருஷமாக போராடுறேன். இது நான் சொல்கிறத விட எங்கள் ஊரில் பாடாலூர், சிறுவனூர், இந்த மாதிரி விழுப்புரம், சேலம், இந்த குழந்தைகள் காப்பகம், அந்த மாதிரி ஜங்ஷனில் அவனுடைய அட்டகாசம் இப்படியெல்லாம் பண்ணினான். ஒரு தடவை ஜங்ஷனில் நான் விஜய் சாரை பார்த்து தான் ஆகணும்னு 3 நாள் வீட்டுக்கு வர மாட்டேன். நானும் அவனோடைய இருந்து அப்படி அப்புறமேலுக்கு ஒரு சிறுவனூர்லேருந்து ஒரு போலீஸ்கார பையனை வரவழைச்சி டூப்ளிகேட்டாக ஒரு விஜய் சார் ஃபோன் நம்பர் கொடுத்து விஜய் சார் பேசுகிற மாதிரி அந்த ஃபோன் இருக்க வரலும் ஒழுங்காக இருந்தான் சார் அவர். ஆனால் அது விஜய் சார் இல்லைங்கிறத அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டானா இல்லை அது விஜய் சாராங்கதான் எங்களுக்கு தெரியாது. நிறைய வீடியோ எடுத்து சார் ப்ளீஸ் சார் என்னை உங்களை பார்க்கணும், எனக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்க பேசுங்கன்னு கெஞ்சுவான். அப்புறம் வீடியோ இதெல்லாம் அவர் படமெல்லாம் வரைஞ்சி ஃபோட்டோலாம் அனுப்புவான், எழுதி அனுப்புவான். அவங்க ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும், எழுதி அனுப்புவான். அது நாளடைவில் அது விஜய் இல்லைங்கிறத அவனுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. அதுலேருந்து அவனுக்கு இப்போ ரொம்ப கோபம் வருது. யார் சொல்லையும் எதையும் கேட்குறதில்ல, சொன்னால் கோவப்படுறான். இந்த மாதிரி கோவமெல்லாம் குழந்தையில 15 வயசு வரலும் வந்ததில்லை. ஆனால் இப்போ ரொம்ப கோவப்படுறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலையில் தான் ட்ரீட்மெண்ட்டாலேயே மாற்ற முடியாதது தளபதி சாரோட மாற்றுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கிறோம். அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுங்கிறது. விஜய் சார் வந்து உங்களுக்கு என்ன பண்ணித்தரணும்? என்னங்க சார்? விஜய் சார் வந்து உங்களுக்கு என்ன பண்ணித்தரணும்? எங்களுக்கு இந்த பையனை வந்து ஒரு தடவை பார்க்குறதுக்கு ஒரு நேரடியாக அவரை பையனை பார்க்கணும். அவனுக்காக ஒரு நல்ல ஸ்கூலு, அவன் என்ன விரும்புகிறானோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அதோடு என்னுடைய மகளுடைய பொண்ணுக்கு ஏதோ படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஆனால் அந்த பொண்ணு படித்தான், ஏன்னா வீட்டில் வசதி இல்லாதனால படிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. கிளாஸுக்கு அனுப்புறதுக்கு பைசா இல்லாதனால அவள் வீட்டில் இருந்தே மொபைல் பார்த்து எழுதுறா. கொஞ்சம் ஊக்கம் கொடுத்து நீ படிமா, டாக்டர் படிமா அப்படின்னு அவங்க கொஞ்சம் ஊக்கம் கொடுத்தாங்கன்னா அந்த பொண்ணு ஒரு லெவலுக்கு வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை. இந்த 2 குழந்தைங்கள அவர் காப்பாற்றிட்டு வரணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது.